மாஸ்டருக்கும் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய லெவலில் இப்போ செல்வாக்கு உயர்ந்துட்டே வருது. இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு இந்த தொகுதிகள் தென் மாவட்ட தொகுதியெலாம் விட்டு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா தயார் நிலையில் இருக்கார். அதே மாதிரி டெல்டா பகுதியிலும் பார்த்தீங்கன்னா திமுக ஸ்ட்ராங் ஆகிட்டு வர்றாங்க. ஸோ அங்கெல்லாம் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக சசிகலா ஓபிஎஸ் டிடி தனக்கெல்லாம் வர வைக்கணும். ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவு அதிமுகலே உட்கட்சிக்குள்ளேயே வளர ஆரம்பிச்சிருச்சு. பாஜக கொஞ்சம் நெருக்கடி கொடுத்தா ஓபிஎஸும் இணைக்கிறதுக்கு தயார் நிலையில் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுவார்ன்றாங்க. ஸோ அதனாலவே எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல். நான் கூட்டணி இல்லைன்றவர் இப்போ கூட்டணிக்குள்ளே போனார் எடப்பாடி பழனிசாமி. அதே மாதிரி ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொன்னாலுமே திருப்பியும் அதிமுகக்குள்ளே நுழையிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதா சொல்கிறாங்க. இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டிடுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் அப்படியே போட்டிட்டாலுமே பலாப்பழ சின்னம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, 2026 பலாப்பழ சின்னத்தில் போட்டிட்டாருன்னு சொல்லிட்டு, அது மத்தியில் நடக்கிற தேர்தல்னால இப்போ சட்டமன்ற தேர்தல்னால பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு இந்த இரட்டை இலை சின்னத்தில் வாய்ப்பு ஒரு வேளை கிடைக்காத பட்சத்தில் பாஜக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூவியும் எடுக்காத பட்சத்தில் விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கும் தானியில் தான் ஓபிஎஸ் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.